ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பெரிய கிஃப்ட்டும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த சீசனை எப்படி இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் தாங்க கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் என்னதான் ரவுண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கியூரியாசிட்டி இந்த ஷோவை பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுல இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா பாடிட்டு இருக்காங்க. அதாவது உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் மற்ற ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சாங் வந்து பாடலாம் அப்படின்னு. ஸோ அந்த வகையில தான் ஒவ்வொருத்தருமே குழந்தைங்க சூப்பரா பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்டடா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நிறைய எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் நிறைய ஃபன்னியான விஷயமும் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே பாடக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு தாராளமா சொல்லாங்க. ஸோ இவங்க இந்த வாரம் பாடியிருக்கக்கூடிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கான பாட்டு தான் பாடியிருக்காங்க மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெடிகேஷன் சாங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து கொடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அதாவது வந்து இவங்களுக்கு வந்து கொலுசு போடணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற விஷயத்தால எங்களால வாங்க முடியல, பட் இருந்தாலும் அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதா மோகன் மேம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கால் கொலுசு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. பட் அபிஷிகாவோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நிஜமாக பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அபிஷிகா ஒரு ஹைலைட் பர்சனாவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி தாராளமாக மென்ஷன் பண்ணாங்க. உங்களுக்கு அபிஷிகாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும், இந்த சீசன்ல எனக்கு இவங்க தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.